சக்தி ராமேஸ்வரம் போயிருக்கிறாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு குணசேகரன் அவங்க அடியாட்களை அனுப்பி சக்திக்கு பேராபத்தை விட்டுன்னு பண்ணியிருக்காங்க. பேராபத்துல இருந்து தப்பிச்சு வந்த சக்தி குணசேகருக்கு சரியான பதிலடி கொடுத்து அவருடைய முகத்தெரிய கிழிச்சா நல்லா இருக்கணும். நீங்களும் நினைக்கிறீங்களா? சக்தி யார் மூலமா தப்பிச்சு குணசேகர் வீட்டுக்கு வர்றாங்கன்னு நம்ம வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். குணசேகர், ஞானம், கதிர் இவங்க எல்லாரும் வெளியில போனவங்க திரும்பி வரவே இல்லை. அன்புக்கரசியும் முல்லையும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. வரும்போதே அன்புக்கரசி தர்ஷனிகிட்டையும் சரி ஜனனிகிட்டையும் சரி திமிரா பேசிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. இங்க முல்லை இவங்க எல்லாத்தையும் பார்த்து கேளு எங்கிட்டலும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ விசாலாட்சி அம்மா அவங்க தம்பியோட சிசியனையும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்திருக்காங்க. வரும்போது முல்லையை பார்க்குறாங்க. என்னடா முல்லை, எங்கடா என் பசங்களாம் எங்கே போயிட்டாங்கங்கிறாங்க. அம்மாச்சி அவங்கெல்லாம் வெளியில் போனவங்க இன்னும் வீடு திரும்பலை. நானும் முல்லையும் வெளியில் போய் சாப்பிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். வந்து என்ன செய்யறது, வந்த எங்களை வீட்டை விட்டு வெளியே போகணும் விரட்டுறாங்க அம்மாச்சி. அன்புக்கரசி வாழ்க்கையை இழந்து நிற்கிறா. அவளை வெளியில் போகணும் விரட்டுறாங்க அம்மாச்சி. மாமா தயவால மறுபடியும் வீட்டுக்குள்ளே இருக்கோம். விரட்டுறதுக்கு இவளுக்கு ஆறு. என் பையன் சொல்லி போட்டானல்ல, நீங்கள் இங்கேயே இருங்கடா, நீங்கள் ஒன்றும் வெளியில் போக வேண்டாம். ஆமாம், அந்த மகாராணிகள்லாம் எங்கே இருக்காளுங்கிறாங்க விசாலாட்சி. அது ஏன் கேட்குறீங்க, மேல் மாடி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் அம்மாச்சி இருக்கிறாங்க. நீங்களும் வீட்டில் இல்லையா? மாமாவும் வெளியில போயிட்டாங்களா? அவங்களுக்கு சொல்லிக்கவா வேணும்? சரியான ஆட்டம் ஆடிக்கிட்டு தான் இருக்காங்க அம்மாச்சி. நீங்க இல்லாத போது என்னெல்லாம் நடந்தது தெரியுமா? உங்க பேரன் தர்ஷனுக்கும் அந்த வாத்தி வீட்டு பொண்ணு பார்கவிக்கும் பெரியவங்க உங்களை கேட்காமையே அவங்களுக்கு சாந்தி முகூர்த்தத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணாங்கன்னு முல்லை இல்லாததொன்னும் புல்லாததொன்னும் போட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் கேட்ட விஷாலாட்சி என்ன சொல்ற, ஒரு பெரிய மனுஷி நான் இருக்கேன், என்கிட்ட ஒரு ஒத்த வார்த்தை சொல்லாம இவளுக பண்ணாட்டுக்கு எல்லாம் தலைக்கு மேல போயிடுச்சா? இவளுக பண்ற அட்டகாசம் தாங்காம தான் என் பையன் வெளியில போயிட்டான் போல இருக்கு. இருக்கட்டும், நான் போய் பேசிக்கிறேன்னு விஷாலாட்சி வீட்டுக்குள்ள வந்ததும், ஏண்டி அங்க என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, வாங்கடிங்க அப்படின்னு ஒரு சத்தம் கொடுக்குறாங்க. இந்த சத்தத்தை கேட்டதும் ஜனனி, ரேணுகா, நந்தினி எல்லாரும் அப்படியே கொதிச்சு போய் கொந்தளிச்சு கீழே ஓடி வராங்க. இந்த கிழவி கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடலாமா, நம்மளாலேயே தாங்க முடியலையே, இது தாங்கிக்குமாங்கிறாங்க நந்தினி. இதை பாரு நந்தினி, இப்போதைக்கு நீ எதுவும் சொல்லாத, அதுக்கா தெரியும் போது தெரியட்டும். புத்திரங்கோட்ட வீட்டில் இல்லாத போது நாம ஒன்று சொல்லி அது ஒன்று ஒப்பாரி வைக்க, இதெல்லாம் தேவையில்லாத வேலை, கொஞ்சம் அமைதியாக இருடி, நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாங்கிறாங்க ரேணுகா. இது கேட்ட நந்தினி, மனசு தாங்க முடியலையேக்கா, இந்த கிழவியை பார்த்தா நான் அப்படியே ஓன்னு அழுதுடுவேனுங்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் அழுகையை கட்டுப்படுத்திக்கோ, வா ஏதோ பெரிய சவுண்டாக கொடுக்குது, என்னென்னு போய் பார்க்கலான்னு எல்லாரும் ஓடி வராங்க. விசாலாட்சி இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு, ஏண்டி அன்புக்கரசியை வெளியே போன்னு விரட்டினீங்களாமே, யார் வீட்டில் உட்காந்துக்கிட்டு யாரை நாட்டமா பண்ணுறது, என்னடி நினச்சிட்டு இருக்கிறீங்க உங்க மனசுல? 15 நாளில் வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிட்டு நாடகமா போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க நாடகம். வீட்டில் இருக்கிறவங்கள நீங்க விரட்டிடுவீங்களா? யார் வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன நியாயம் பேசிட்டு இருக்கிறீங்க? என் மகன் பாடுபட்ட சொத்துல உட்காந்துக்கிட்டு வரவங்க எல்லார்ட்டையும் நீங்க விரட்டிடுவீங்களாடி? இதா பாரு அப்பத்தா, இவங்க இல்லாம உன் மகன் எந்த சொத்தும் சேர்த்திருக்க முடியாது. ஏதோ இவங்க குடும்பத்தை பார்த்துக்கிட்டதுனாலதான் உன் மகன் இந்த அளவுக்கு சொத்து சேர்த்திருக்கிறாருங்கிறாங்க தர்ஷன். ஆமாண்டா, கிழிச்சாளுக இவளுக்கு இல்லைன்னா நாங்க என்ன செத்து மண்ணோட மண்ணா போயிருப்போமா? உங்க ஆத்தாளுக்கும் இவளுகளுக்கும் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு கோபுரத்துல ஏறி உட்கார்ந்துருக்காளுக. இவளுக்கு அப்பா வீட்டுல இருந்த லட்சணம் எங்களுக்கு தெரியாதா? பெரிய மகாராஜா வீட்டுல இருந்த நினப்பு இவளுக்கு. மைசூர் மகாராஜா நினைப்பா, 3 வேளை சோறு கிடைச்சாவே இவளுக்கு பெரிய விஷயம்ப்பா. இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு மினுக்கிறது எல்லாம். இங்க நிக்கிறாளே ரேணுகா, இவளோட அம்மா சோட்டுக்கு எம்பட்டு கஷ்டப்பட்டா தெரியுமா? இந்த ரேணுகா இருக்காளே, இந்த புடவைகளை தேய்ச்சி தேய்ச்சி தான் கட்டுவா. ஆடம்பரம் எல்லாம் என்னன்னே தெரியாது இவளுக்கெல்லாம். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் ஆடம்பரம். ஏண்டி நாங்க அமைச்சு கொடுத்த வாழ்க்கை உங்களுக்கு கசந்து போச்சா? இப்ப எல்லாம் திமிர ஆடிக்கிட்டு இருக்கீங்கிறாங்க விசாலாட்சி. போது நிறுத்துங்க, நீங்க மட்டும் பிறந்தது பெரிய ராஜகுமார வீட்லயோ பிறந்தீங்க? உங்க புருஷன் என்ன மதுரை ஆண்ட மகாராஜாவா இல்ல பாண்டிய மன்னனா? அப்படியும் இல்லை இப்படியும் இல்லை. இந்த சொத்தெல்லாம் எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் மனசுக்குள்ள போட்டு புதைச்சு வச்சிருக்கேன். தேவையில்லாம என்ன பேச வைக்காதீங்கிறாங்க நந்தினி. ஏண்டி என்னடி என்ன அப்படி தெரிஞ்சுக்கிட்டே நீ? என்ன கிளறாதீங்க, நான் சொல்லிடுவேங்கிறாங்க நந்தினி. அக்கா இப்போதைக்கு நீங்க எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஜனனி. ஆமாமா, இவளுக்கு பெரிய ராஜ ரகசியத்தை கண்டுபிடிச்சிட்டாளுங்க. இதுல இவ தான் இதுக்கு எல்லாத்துக்கும் தலைவி போல இருக்கு. இதுல சொல்ல வேண்டாம்னு வேற சொல்லிக்கிட்டு இருக்கா. இதா பாரடே, உங்க எல்லாத்தையும் தலைக்கு மேல உட்கார வச்சுக்கிட்டு குத்துதே கொடைதேன்னு இருக்க முடியாது. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டி ஆகணுங்கிறாங்க விசாலாட்சி. ஆமாமா, நாங்களும் அப்படிதான் ஒரு முடிவோட தான் இருக்கோங்கிறாங்க தர்ஷினி. முதல்ல உங்க மகனை எல்லாம் வர சொல்லுங்க, ஃபைனல் என்னங்கிறத நம்ம பாத்துடலாங்கிறாங்க தர்ஷினி. என்ன சொல்றா, அது இதுன்னு இங்கிலீஷ்ல டாட்டு போட்டுன்னு பேசுறாளேங்கிறாங்க. ஆமாமாச்சி, இறுதி முடிவு தெரிஞ்சுக்க போறாங்களாங்கிறாங்க முல்லை. இறுதி முடிவு சொல்றாளா? இவெல்லாம் சவால் விடுற அளவுக்கு ஆயிப்போச்சு என்னோட வாழ்க்கை. இதை பாருங்கடி, என் மக மரட்டும், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுற. இதோ நிக்கிறாளே இந்த மகராசி, இவ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் நாசமா போச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாருமே யதார்த்தமா வெள்ளந்தியாத்தான் இருந்தாளுங்க. ஏண்டி நீயே சொல்லு, ஆரம்பத்துல இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறக்கும் எல்லாம் மாறி போச்சு. உன் மூஞ்சியே மாறி போச்சுடி, இல்லைன்னு சொல்லு பார்க்கலாம். இங்க நிக்கிறாளே இந்த சனனி, இவ வந்தா அதுக்கப்புறம் உங்களோட நடவடிக்கையே எல்லாம் மாறி போச்சுடி.
ஈஸ்வரி இருக்காளே அவ எதுவுமே பேச மாட்டா, அமைதியா இருப்பா. இந்த ரேணுகா இருக்காளே அப்பப்ப ஏதோ 2 வார்த்தை பேசுவா. சூழ்நிலை புரிஞ்சு அதுக்கேத்த மாதிரி அமைதியா இருப்பா. ஆனா இப்ப பேச ஆரம்பிச்சா நிறுத்துறதே இல்ல. ஈஸ்வரி ஆகட்டும் இவளுகளாகட்டும் எல்லாருமே நல்லா தான் இருந்தாளுங்க. இந்த ஜனனி வந்தா எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டா. ஜனனி இவங்க கிட்ட பேசி எல்லாம் புரிய வைக்க முடியாது. நீ முதல்ல சக்திக்கு போன போடு. சக்தி வந்து எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிட்டுங்கிறாங்க நந்தினி. அவன் என்ன பெரிய சூரனாடி? பெத்த பையன்டான வர சொல்லுங்கடி. அவன் என்ன வந்து காலி பண்ணிடுவானா? சொல்லுங்கடி வர சொல்லுங்கங்கிறாங்க விஷாலாச்சி. சரி நானே கூப்பிடுறேன்னு தர்ஷினி சக்திக்கு ஃபோன் பண்றாங்க. சக்தி வரட்டும் வரட்டும், ரெண்டில் ஒன்று கேட்குறேன். சக்தி நல்லவனா தான்ப்பா இருந்தான். ஆனால் அந்த பொம்பளை கூட்டத்தோட எப்போ சேர்ந்தானோ அப்பவே எங்களுக்கு எதிர்மாறாத்தான் திரும்பிட்டான். இப்போ வரட்டும், வந்து அவன் என்ன தலையை சீவி போடுவானா பார்த்துக்கோ. இங்கே நிற்கிறானே இந்த தர்ஷன், இவனும் கூட அந்த கூட்டத்தோட சேர்ந்துக்கிட்டு சக்தியோட இடத்த நிரப்பிட்டான் பாருங்கிறாங்க. ஏண்டி தர்ஷினி ஃபோன் போடுறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறியே, ஃபோன் போட்டியா அப்படிங்கிறாங்க. ஃபோன் போகல வரட்டும் அப்படிங்கிறாங்க. ஓஹோ அப்படியா, போகாதடி போகாது. எப்படி போகும்? நியாயமா இருந்தா தானே எல்லாம் நல்லா நேரம் நடக்கும். தம்பி இங்க வந்ததும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளை ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா பாருங்கிறாங்க. இது கேட்ட விசாலாச்சி, தம்பி அப்பனே கற்பாக்காவுக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் எப்படியோ தீர்த்து வைப்பா, நீ வந்து நேரா நின்று என்ன நடக்க போகுதுங்கிறத சொல்லணும்னு கும்பிட்டு கேட்குறாங்க. அப்போ விசாலாச்சி தம்பி கூட வந்த செசியனுக்கு சாமி வந்துடுது. கருப்புசாமி வந்திருக்கேன்னு சொல்லி அவரும் சில கணக்குகள் சொல்றாங்க. சொல்லும்போது இந்த குடும்பத்துல ஒரு உசுர் போக போகுது, பெரிய உசுறு. உசுருக்கு உசுரா 2 உசுரும் போகும். இதுக்கு மேல என்ன கேட்காத, எந்த கருப்புனாலும் சரி இதை தடுத்து நிறுத்த முடியாது. இது விதி, இது யாராலும் மாற்ற முடியாதுங்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தையை கேட்டதும் ஜனனி நந்தினி ரேணுகா எல்லாரும் ஆடி போய் அப்படியே கலங்கி நிற்கிறாங்க. இது கேட்ட விசாலாச்சி அப்படியே நடுநடுங்கி நிற்கிறாங்க. என்னடி நடக்க போதுங்க? அடியே உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன்டி, தயவு செய்து உங்களால எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, எந்த ஒரு உயிர் சேதமும் வந்துடாம பார்த்துக்கோங்கடி. உங்களுக்கு என்ன விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் சரி அதை பழசையெல்லாம் மறந்துட்டு நம்ம எல்லாரும் முன்ன மாதிரி சந்தோஷமா ஒற்றுமையா இருக்கலாண்டி. தயவு செய்து இதை பெருசா கிளறி விடாதீங்க, பேசாம அமைக்கமா அடக்கமா இருங்கடி. என் மவன் வந்தா இதை பத்தி எதுவும் பேசிடாதீங்க, நல்லபடியா வீட்டுக்கு வரட்டும், அதுக்கப்புறம் எல்லாம் பேசிக்கலாம்னு சொல்லி பாக்குறாங்க விசாலாச்சி. ஜனனி கேட்குறாங்க, ஓஹோ அப்போ எல்லாமே மறந்துட்டு சொல்றீங்களே, எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் மனசு வருது? மனசாட்சி இருக்கா உங்களுக்கு? உங்க குடும்பம் மட்டும்தான் உசுரா? வெளியில எத்தனை உசுறு இவங்கனால போயிருக்கு தெரியுமா உங்களுக்குங்கிறாங்க. கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன், பிரச்சனையை பெருசாக்காதீங்கன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க விசாலாச்சி. அங்கே ராமேஸ்வரத்தில் சக்திக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. சக்தி பழசையெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு வராங்க. குணசேகரனால தேவகி குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சொத்தையே இழந்துட்டு உயிரும் பறி போயிருக்கு. அந்த ராணா என்ன ஆனானே தெரியல. பாவம், சின்ன வயசில் அவன் தாய் இல்லாமல் தகப்பன் இல்லாமல் என்னம்மா கஷ்டப்பட்டிருப்பான். அவன் இப்போ எங்கே எப்படி இருக்கானோன்னு சக்தி ஒரு நிமிஷம் ராணாவை நினச்சி வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. வர்ற வழியில் அவர் நடந்து வராங்க. அவரை சுற்றி ஒரு 3 பேர் வந்து நிற்கிறாங்க. முகமூடியும் அப்படியே மாஸ்க் எல்லாம் போட்டு நிற்கிறதுனால சக்திக்கு அது யாருன்னே தெரியல. கார்ல லைட்டு வெளிச்சம் அடிக்குது. அந்த லைட்டு வெளிச்சத்துக்கு முன்னாடி நிற்கிற இவங்களை யாருன்னு அடையாளம் தெரியாத சக்தி, யாரு நீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே அவங்க சுத்தி வந்ததும் அப்படி கையில வச்சிருந்தா மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சிடுறாங்க. அடிச்சதும் சக்திக்கு ஒரு நிதானமே தெரியல. யார் வந்தாலும் சரி அடிச்சு வீசிடுவேன்னு உளறிக்கிட்டே அப்படியே சுழண்டு கீழே மயங்கி விழுந்துடுறாரு சக்தி. வந்தவங்கள ஒருத்தர் சக்தியை தோல்ல தூக்கி போட்டுக்கிட்டு பாதுகாப்பா பத்திரமா அந்த கார்ல கூட்டிட்டு போய்கிட்டு இருக்காங்க. எங்க போறாங்க என்ன ஆனாங்க? சக்தியை கண் முழிச்சு பார்க்கும்போது அடையாளம் தெரியாத முகங்கள். அவங்க ஒரு 3 பேர் நிக்கிறாங்க. யார் நீங்கன்னு கேக்குறாங்க. நாங்க யாருன்னு நீ தெரிஞ்சுக்க வேண்டாம், நீ எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம், ஊர் போய் சேரு. ஆனா உனக்கு பின்னாடி ஆபத்து இருக்கு. உன்னை பாதுகாப்பா பத்திரமா காப்பாற்றி கூட்டி வந்தது எங்க முதலாளி. அப்போ தனுஷ்கோடியில எனக்கு ஆபத்து வந்த போது காப்பாத்தினது உங்க முதலாளி தானான்னு கேக்குறாங்க சக்தி. ஆமா எங்க முதலாளி தான், உனக்கு பாதுகாப்பா தான் இருக்காங்க. இப்பவும் உன்னை பாதுகாப்பா நாங்க தூக்கிட்டு வந்ததுக்கு காரணமே உன் அண்ணன் குணசேகர் உன்னை அடிக்கிறதுக்கு ஆளை முடிக்கிறதுக்கு ஆளுகளை அனுப்பிச்சிருக்காங்க. ஆளுங்க உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இது தெரியாம நீயும் தடவழியில அப்படி யதார்த்தமா நடந்து போயிட்டு இருந்த. உன்னை பாதுகாப்போட கொண்டு வந்து சேர்த்த வேண்டியது எங்க முதலாளியோட உத்தரவு. அதன்படி உன்னை பாதுகாப்பா கொண்டு வந்து சேர்த்தியாச்சு. நீ திரும்ப மதுரைக்கு போக வேண்டியது உன்னோட பொறுப்பு. பத்திரமா போய் சேருங்கிறாங்க. அவரை பார்த்தாகணுங்கிறாங்க. அதுதான் வேண்டான்னு நாங்க சொல்றோம். சொன்னபடி செஞ்சா உன் உசுரை காப்பாத்திக்கலாம், நீ பாதுகாப்பா போங்கிறாங்க. முடிஞ்ச வரைக்கும் முதலாளியை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. பார்க்க அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சக்தி அங்கிருந்து திரும்பி மதுரைக்கு போறாங்க. ஆனா அங்க குணசேகர் யாரும் எதிர்பார்க்க. குணசேகர் கிட்ட அவங்க அனுப்பிச்ச அடியால் இந்த விஷயத்த சொல்றாங்க. இதை கேட்டதும் குணசேகர் அதிர்ச்சி அடைகிறாங்க. ராமேஸ்வரத்துல இவனுக்கு யார் தெரிஞ்சவங்க? இவன் உயிரை காப்பாத்திருக்கான், அங்க எவன் இருக்கான்? இவனை போட்டு தள்ள சொன்ன அனுப்பின ஆளே பெரிய வில்லாது வில்லனுங்க. அவனுகிட்ட இருந்து இவனை காப்பாத்திருக்கான்னா அவனுக்கு அதுக்கு மேல வில்லனா தானே இருக்கணும். யாரா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்த்து தலையை பிச்சுக்கணும் போல் அப்படியே மண்டக்குள்ள குழப்பத்தோட நிக்கிறாங்க குணசேகர். குணசேகருக்கு ஆறுதலா சொல்றாங்க, இதை பாருங்க அண்ணன், சக்தி திரும்பி இந்த ஊருக்குள்ள வந்தாலும் சரி மதுரை பக்கம் வந்தாவே அவனை நான் ஆளை முடிச்சிடுறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவனை நினைச்சு வருத்தப்படாதீங்கன்னுங்கிறாங்க. கதிர் அதுக்கெல்லாம் நான் வருத்தப்படலடா, ஆனா அவனுக்கு ராமேஸ்வரத்துல அவனை காக்குற அளவுக்கு அவனுக்கு யாருடா தெரிஞ்சவங்க? நான் அனுப்பின ஆளுக சாதாரண ஆளுக கிடையாது, அப்படியே தலையை சீவி வீசிட்டு வரவனுங்க. அவனுகிட்ட இருந்து இவன் தப்பிச்சிருக்கான்னா நம்ம
நமக்கு மேல பெரிய ஆளுக அங்க இருந்ததுனால தானே இவனை காப்பாத்திருக்கானுங்க. அவனுக்கு யாரா இருக்கும்னு யோசிக்கிறாங்க. இதுக்கு மேல நீங்க யோசிக்காதீங்க. முதல்ல சக்தி வரட்டும். என்ன விவரம்னு விசாரிக்கலாங்கிறாங்க ஞானம். இல்லடா நானும் எனக்கு மனசு சரியில்லை. சக்தி வர வரைக்கும் நாம இங்கேயே எங்கேயாவது இருக்கலாம். போனா அவளோட ஆட்டம் அளவுக்கு அதிகமா இருக்கும்பா. என்ன தகவல்னு தெரியட்டும். அதுக்கப்புறமா நம்ம போய்க்கலாம்னு சொல்லிட்டு குணசேகர் வீட்டுக்கு வராம இருக்காங்க. விசாலாட்சி பசங்களை இன்னும் காணுமே அப்படின்னு பதறி போயிடுறாங்க. ஜனனி, ரேணுகா, நந்தினி எல்லாருமே தூக்கம் இல்லாம இருக்காங்க. என்னது சக்திக்கு ஃபோன் போட்டா ஃபோனே போகலையே, என்ன ஆச்சோ தெரியலையே அப்படின்னு பதறிக்கிட்டு இருக்கும்போது இந்த சனியை முடிச்ச கொலகார பாவிங்க 3 பேரும் வெளியில போனவங்களையும் இன்னும் காணுமே. அதானே நமக்கு பயமா இருக்குதுங்கிறாங்க ரேணுகா. தர்ஷினி விடாம சக்திக்கு ஃபோனை போட்டுக்கிட்டே இருங்கிறாங்க. தர்ஷினியும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அடுத்தது கட்டத்துல சக்தியோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. எதிர்பார்க்கல. சக்திக்கு எதுவும் ஆகாம இருந்திருந்தா நிச்சயமா நம்மளுக்கு அவனே கூப்பிட்டு பேசியிருப்பானே. என்னமோ ஆயிடுச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு எல்லாருமே பதறி போறாங்க. இங்க விசாலாட்சி அம்மா கூட கண்கலங்கி கொண்டிருக்காங்க. ஏண்டி என்னடி சொல்றீங்க? எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. என் மவனையும் இன்னும் காணுமே. ஏ தர்ஷினி, உங்க அப்பனுக்கு ஒரு போனை போடுங்கிறாங்க. நான்லாம் அவருக்கு ஃபோன் பண்ண மாட்டேன். பாரு அப்பத்தா, அவர் ஒரு மனுஷனே கிடையாது. அவர்கிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை. முதல்ல எங்க சத்ய சித்தப்பா மட்டும் ஃபோன் எடுத்து பேசினாருன்னா எனக்கு அது போதுங்கிறாங்க. இந்த பக்கம் முல்லை, இருங்க அம்மாச்சி, நான் ஃபோன் பட்டு கேட்குறேன் அப்படின்னு ஃபோன் பண்றாங்க. டேய் அம்மாவை பயப்படாம இருக்க சொல்லு, நான் காலையில வந்துருவேங்கிறாங்க. அம்மாச்சி, மாமா ஏதோ ஒரு வேலை விஷயமா வெளியில போயிருக்காராம், நாளைக்கு காலையில வந்துருவாங்கிறாங்க. என்ன வேலை? பெரிய அரைக்கு தள்ளுற வேலையா? கொலகார பாவிக கொலை பண்றதுக்கு தான் போயிருப்பானுங்கிறாங்க ரேணுகாவும் நந்தினியும். அடுத்த நாள் காலையில குணசேகரன், ஞானம், கதிர் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. இவங்க எல்லாரும் கலங்கி போய் நிற்கிறத பார்த்த கதிர் இலக்காரமா தோரணையா சிரிச்சுட்டு டைனிங் டேபிள்ல போய் உட்காடுறாங்க. அங்க என்னம்மா எப்போ வந்த நீ அப்படின்னு குணசேகர் எதுவும் தெரியாத மாதிரி அம்மா கிட்ட போய் நலம் விசாரிக்கிறாரு. என்னப்பா நடக்குதுங்க? என் தம்பி வந்துட்டு போனான்ப்பா. அவன் சாமியாடி சொன்னான், இந்த வீட்டுல ஏதோ ஒரு பெரிய உசுறு ஒன்று போக போகுதாமே. எல்லாம் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்கப்பா. நீங்க தானே என்னோட உயிர் மூச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தாங்க வேணாங்கிறாங்க. அம்மா எங்களுக்கெல்லாம் எதுவும் ஆகாதம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்க ஜனனி ஓடி வந்ததும், டேய் சக்தி என்ன பண்ணுன ஒழுங்கா சொல்லுங்கிறாங்க. சக்தி என்ன பண்ணுறான், அவன் எங்க போனா, எங்க இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்றாங்க குணசேகரன். பொய் சொல்லாத, சக்தி போகும்போதே நீ திரும்பி வரமாட்டேன்னு நீ சொல்லி அனுப்பி சொன்ன மாதிரியே இப்ப சக்தி வரல. சக்தியை கொல்றதுக்கு நீ அங்க ஆள் அனுப்பி இருக்கிறதாவும் எனக்கு தகவல் தெரிஞ்சது. உண்மையை சொல், நீ உன்னை தவிர சக்திக்கு எந்த ஆபத்து நடக்க வாய்ப்பே இல்லை. உன்னை பத்தின எல்லா ரகசியத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேங்கிறாங்க. இதையெல்லாம் விசாலாட்சி பார்த்துட்டு என்னது என்ன ரகசியம் அது இதுன்னு பேசிக்கிறாங்க. ஒண்ணுமே புரியல. குழப்பத்தோட மாறி மாறி அவங்களையும் இவங்களையும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப குணசேகர சொல்றாரு, ஓஹோ என்னோட ரகசியம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்களோ? அப்புறம் என்ன எம்பட வீட்டுல எதுக்கு இருக்கிறீங்க? நடைய கட்டுங்கிறாங்க. சக்தி வராதுக்கு முன்னாடி நாங்க வீட்டை விட்டு வெளியே போக மாட்டோம். ஒழுங்கு மரியாதையா சக்தியை கொண்டு வந்து ஒரு ஆபத்து வந்திருக்குதுன்னா அது உண்மையிலதான், நான் சும்மா விட மாட்டேன்னு ஜனனி சொல்லிட்டு இருக்காங்க. சும்மா தாம் தூம்னு குதிக்காத, போய் சக்தியை தேடுற வழியை பாருன்னு சொல்லிடுறாங்க குணசேகரன். என்ன பண்றதுன்னே தெரியாம திரும்ப திரும்ப சக்திக்கு போன் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பதான் சக்தியா ஹாஸ்பிட்டல்ல பாதுகாப்பா சேர்த்திருக்காங்க. சக்தி நினைவில்லாம அப்படி பெட்ல படுத்திருக்கிறத வீடியோவா எடுத்து அனுப்பியிருக்காங்க. ஜனனி அதை பார்த்ததும் பதறி போயிடுறாங்க. ஐயோ கடவுளே, என்னது சக்திக்கு என்ன கொடுமை நடந்தது? இவ்வளவு நேரமா இந்த குணசேகர் எதுவுமே தெரியாதுன்னு சொன்னானே, அங்க ஆளை வச்சு சக்தியை முடிக்கிறதுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணியிருக்கான். ஏதோ யாரோ நல்லவங்க பார்த்து தான் இவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. பாவி, எதுவுமே தெரியாத மாதிரி எப்படி நல்லவன் வேஷம் போட்டு கோந்திருக்கானேன்னு சொல்லிட்டு ஜனனி மாடியில இருந்து குடுகுடுன்னு ஓடி வந்ததும், டேய் சக்தியை என்னடா பண்ணுன, ஒழுங்கு மரியாதையா சொல்லுங்கிறாங்க. ஏ போமா அந்த பக்கம், நான் தான் எதுவுமே செய்யலைன்னு சொல்றேன்னு இல்லைங்கிறாங்க. ஏ ஜனனி, என்னடி அவன் ரகசியம்ங்கிறா, நீ சக்தி ஏதோ பண்ணிட்டாங்கிற, என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க. உங்க மகனை பாருங்கன்னு சொல்லி போனை காட்டுறாங்க. விஷாலாட்சி போனை பார்த்ததும் ஐயோ சக்தி அப்படின்னு பதறி போய் கதறாங்க. இதை ஞானம் வாங்கி பார்க்குறாரு. ஞானம் பார்த்துட்டு குணசேகரனை முறைக்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அண்ணன் தான். அண்ணன் அவன் ஜோலியை முடிக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, ஆளை வச்சு இப்படி வேலை பார்த்துட்டாரு. என்ன இருந்தாலும் கூட பிறந்த தம்பி அல்லவா அப்படின்னு பாசத்துக்கு மடங்கி நிற்கிறாரு. ஞானம் வந்து கேட்குறாங்க, என்னையா உன் ரத்தம் கொதிக்கலையா? கூட பிறந்த தம்பி சாக கிடக்குறான், ஏன் செத்தானா பொழைச்சானான்னு கூட தெரியல, போனை பார்த்துட்டு பேசாம நிக்கிறியே, இது எல்லாத்துக்கும் காரணம் இங்க கோந்திருக்கிறாரு இந்த பெரிய மனுஷன், வெள்ளையும் சொல்லையுமா உட்காந்துருக்காரு, இந்த மனுஷன் தான் ஐயா காரணம். எல்லா உண்மையும் தெரிஞ்சாலும் ஞானம் பேச முடியாம அப்படியே வாயில பச போட்டு அப்பன மாதிரி அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்காரு. ஜனனி தான் சரட்டை பிடிச்சு கேள்வி கேட்கறாங்க. அப்படியே ஒரே தள்ளிட்டு குணசேகர் எதுவுமே நடக்காத மாதிரி உட்காந்துருக்காங்க. விசாலாட்சி அப்படியே நெஞ்ச பிடிச்சுக்கிட்டு, அம்மா எனக்கு நெஞ்சு வலிக்குதே, அப்பா என் பையன் சக்திக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ இப்படி ஒரு நிலைமையில கிடக்குறானேன்னு பதறிக்கிட்டு இருக்காங்க. ஜனனி உடனே கொற்றவையை கூப்பிட்டு நடந்த விஷயங்களை சொல்லிட்டு கொற்றவையை பாதுகாப்புக்கு கூட்டிட்டு அவங்க எங்க இருக்காங்களோ அங்க தேடி போயிருக்காங்க. ஜனனி ராமேஸ்வரத்துக்கு சக்தியை தேடி போறதுக்கு முன்னாடியே ராணா இங்க சக்தியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. நடந்தது என்னங்கிறது நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.